வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ஐ நோ வாட் யூ டிட் லாஸ்ட் சம்மர் அப்படின்ற இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு ஸ்லாஷர் த்ரில்லர், அதுவும் மிஸ்டீரியஸான ஒரு ஹூக் கில்லர் யாரு அப்படின்ற மாதிரியான ஒரு தீம்ல நகரக்கூடிய ஒரு கதை. ஆக்சுவலா இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படின்றது 1997 வந்திருக்கும். இன்ஃபேக்ட் அதோட சீக்வல் இந்த பார்ட் அப்படின்னே கூட சொல்லலாம். அதுல வரக்கூடிய சில கேரக்டர்ஸ் அப்படின்றவங்களுமே இதுல கண்டினியூ ஆயிருப்பாங்க. பட் கதையா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஸ்டோரி தான். அதாவது ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து ஃபயர் ஒர்க்ஸ் பாக்குறதுக்காக போயிட்டு இருப்பாங்க. போற வழியில நடுவுல ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு அதுல இருக்கக்கூடிய ஒரு நபர் ரோட்ல வச்சு சில சாகசங்கள் பண்றாரு போதையை போட்டுட்டு. அதனால ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகுது. இன்ஃபேக்ட் அந்த கார்ல இருக்கிற நபரும் ஒரு பள்ளத்துல விழுந்துடுறாரு. அவரை காப்பாத்தாம இவங்க எல்லாருமே அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இது நடந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறமாட்டு ஒரு ஃபங்க்ஷன்ல மறுபடியும் கேதர் ஆகுறாங்க. அங்க ஒரு மிஸ்டீரியஸ் நோட் ஒண்ணு வருது. அது வந்ததுக்கு அப்புறமாட்டு இவங்கள ஒருத்தரும் மர்மமான முறையில இறந்து போறாங்க. அந்த இறப்புகளுக்கெல்லாம் காரணம் யாரு, யார் இந்த வேலைகளை செய்யறது, டுவர்ட்ஸ் தி எண்ட் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்களா, யார் சர்வைவ் ஆனா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட கதையில பெருசா புதுமை அப்படின்றதெல்லாம் இல்லை. இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதை தான். அதாவது ஒரு ரிவெஞ்ச் நடக்குது, அது யார் பண்ணிருப்பா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்ல, அந்த மிஸ்ட்ரி அப்படின்றது ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அது ரிவீல் ஆகும்போது ரொம்ப ஈஸியா நம்ம ப்ரெடிக்ட் பண்ண ஒரு நபரா தான் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருந்துச்சு. மற்றபடி இதுல காட்டக்கூடிய அந்த கில்லிங்ஸ் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஒரு சில கில்லிங் அப்படின்றது ஒரு மாதிரி ராவா ரத்தம் தெறிக்க தெறிக்க இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் இருந்தாலும் அந்த போர்ஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப மினிமலா தான் இருந்துச்சு. மற்றபடி இதுல காட்டக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி இவங்க அரைவ் பண்ணுவாங்க அதெல்லாம் ஒரு ரொட்டீனான ஒரு வேலை தான் போச்சு. டுவர்ட்ஸ் தி எண்ட் டு பி கண்டினியூட் மாதிரியான ஒரு வேலை கொண்டு போயிருப்பாங்க. பட் ஓவரால் பார்க்கும்போது இதுல சுவாரஸ்யம் அப்படின்றது கண்டிப்பா கம்மியா தான் இருந்துச்சு. அது கண்டிப்பா பெட்டராகவே பண்ணியிருந்திருக்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். டைம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.